अस्सलामु अलैकुम फ्रेंड्स इनकी நம்ம கிச்சன்ல 5 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியாவும் டேஸ்டியாவும் செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. சைட் டிஷ் கூட எதுவுமே தேவையில்லை. ஒரு 2 சாப்பிட்டீங்க அப்படினாலே போதும். வயிறு நல்லா ஃபில்லிங் ஆன மாதிரி ஆயிடும். இதுவரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸா வரும். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல வந்து 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயிலையும் சேர்த்துட்டு ஒரு தடவை மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு ஆட் பண்ணி கூட இந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம பரோட்டாவுக்கு மாவு பிசைறது மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நம்ம நார்மலாக எப்போதும் எப்படி பரோட்டாக்கெலாம் மாவு ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே போல் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நல்லா இது போல் அழுத்தி அழுத்தி பிசைஞ்சோம் அப்படின்னா தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாகும். நம்ம பரோட்டா செஞ்சாலும் வீச்சு இந்த மாதிரி எது ப்ரிப்பேர் பண்ணாலுமே ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் போல் ஆயில் தடவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மேலே ஒரு ஈர துணி போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வைங்க. அப்போ மாவு நல்லா ஊறி வரும். குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் போல் வச்சும் மாவு வந்து நல்லா ஊறி வரணும். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம எந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு நல்லா ஊறி வரும். இப்போ நம்ம ரெடியான மாவுலேருந்து குட்டி குட்டி பால்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 கிலோ மாவில் 9 போல் பால்ஸ் வந்து கிடைச்சிருக்குங்க. இருக்கட்டும், மாவுலாம் வந்து ஒரு தடவை ஆயிலில் நல்லா ஆயில் தடவி ஊற்றி வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு பவுலில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 பிஞ்ச் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம பரோட்டா தேய்க்கிற பிளேஸில் கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வீச்சு மாதிரி வீசி எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் நிறையா இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவு எடுத்து வச்சுட்டு கையில் இது போல் நல்லா தடவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வீச வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீசிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டை வச்சு இதை வந்து நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள், வீசும்போது கீழே ஒரு கை மேலே ஒரு கை வச்சுட்டு இது போல் நம்ம சுற்றி சுற்றி எடுத்து வீசணும் அப்படின்னா நல்லா ஈஸியாக வீசுறதுக்கு வரும். இது போல் நம்ம வீசி ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக வந்து வேலை முடிஞ்சிடும். நம்மளுக்கு தேய்ச்சி செய்கிறத விட இது போல் நம்ம வீசி செய்யும்போது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். இது போல் வீசினதுக்கப்புறமா சைடில் மட்டும் கொஞ்சம் மொத்தமாக இருக்க பகுதியை மட்டும் லைட்டாக எடுத்து விட்டுருங்க. இப்போ எல்லா சைடும் ஒரே மாதிரி ஈவனாக உங்களுக்கு மெலிஸாக கிடைச்சிரும். இதை அப்படியே எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு நம்ம வீசி வச்சுருக்க பரோட்டாவை எடுத்து அப்படியே தோசைக்கல்லில் சேர்த்துருங்க. இது வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ரெசிபிங்க. ஸ்ரீலங்கனில் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. ஸ்ரீலங்கன் முட்டை லாபான்னு சொல்லுவாங்க. நம்ம ரெடி பண்ண வீச்சை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டை அது மேலே சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் பரவி வர மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துருங்க. அடுப்பு வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது போல் 4 சைடும் நல்லா மடித்து விட்டுருங்க. நம்ம திருப்பி போடக்கூடாதுங்க. முட்டையை சேர்த்துட்டு உடனே இது போல் மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு இப்போ 2 சைடும் நல்லா வேக விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு 2 சைடும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப அட்டகாசமான முட்டை லாபா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் முட்டை லாபா ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.